தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றைக்கும் துதிப்போம், என்றென்றைக்கும் துதிப்போம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து எங்கள் பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். இப்போ அந்த சங்கீதத்தில் ஒரு காரியம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும் போது சங்கீதக்காரன் ஜெயத்தை பெற்று கொண்டதுனாலதான் என்ன சொல்றாரு, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டும். நம்ம எவ்வளவு தூரம் வெற்றி அடையணும்னு இருக்கணும், அவ்வளவு தூரம் ஆண்டவரை துதிச்சிட்டும் உயர்த்திட்டும் மைமைப்படுத்திட்டுமே இருக்கணும். நம்ம மைமைப்படுத்த போயிட்டா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உள்ளத இல்லைன்னு சொல்றாரு. இனி நம்ம மைமைப்படுத்தும் போது நமக்கு வெற்றியா இருக்கும். இனி நம்ம மைமைப்படுத்தும் போது, அதாவது தேவனை மைமைப்படுத்துவதை கேட்டு சந்தோஷப்படுகிறது சிறுமைப்பட்டவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், சிறுமைப்பட்டவர்கள்னு ஊழியக்காரன் தான், வேற யாருப்பா சிறுமைப்பட்டது. அப்ப அவனுடைய சந்தோஷம் நம்ம தேவனை மைமைப்படுத்தும் போது அது ஊழியக்காரனுக்கு சந்தோஷமான ஒரு அனுபவமா இருக்கும். நம் தேவனை மைமைப்படும் நமக்கு பர்சனலா அது ஜெயத்தின் அனுபவமா இருக்கும். இனி நம்ம தேவனை மைமைப்படுத்தும் போது இங்க என்ன இருக்கு, நான் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடினா உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அதாவது வசனத்துக்கு காத்திருக்கிறபடினால, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடினால உமக்கு பயந்தவர்கள். இனி ரெண்டாவது சந்தோஷம் எதனால வரும் அப்படின்னு கேட்டா, வேதத்துல வசனத்துக்காய் காத்திருக்கிறவனுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அந்த வசனத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன உண்டாயிட்டுருக்கும், சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் பின்னாலேயும் நம்ம அப்போ வெற்றியினால துதிக்கிறோம், ஊழியத்தினால துதிக்கிறோம், வசனத்தினால துதிக்கிறோம். 3 விதமான துதிகள் இருக்கு. வெற்றி, அதாவது பகைஞனுடைய அழிவை கண்டும் தேவனை துதிக்க வேண்டியது இருக்கு. சிறுமைப்பட்டவர்களின் சந்தோஷத்தை கண்டும் தேவனை துதிக்க வேண்டியிருக்கு. அந்த வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களை கண்டு நம்ம தேவனை துதிக்க வேண்டியிருக்கு. வசனத்துக்கு காத்திருக்கிற எல்லாத்தையும் துதிக்கிறோம் அப்படின்னு துதி எப்ப தேவனை மேன்மை பாராட்டுகிறோம், எப்ப தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டா, வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களை காணும் போது, ஊழியக்காரனை காணும் போது, நம்முடைய தனிப்பட்ட சிறுமைப்பட்டவங்களே அந்த நம்முடைய வாழ்வில் பகைஞர்கள் வெட்கப்பட்டு போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில பகைஞர்களை தேவன் வெட்கப்படுத்தும் போது, இந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு என்ன உண்டாகுது, துதி உண்டாகணும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நித்தமும் துதிக்கணும், அவரை மேன்மை பாராட்டணும், அவரை உயர்த்துகிற அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம் அப்படின்னா, கடைசியா இந்த 119 79 செல்வமக்கு பயந்து மது சாட்சிகளை அறிவிக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்கள். அடுத்தது தேவனுடைய சமூகத்துக்கு நேராக எல்லாருக்கும் என்னது திரும்புகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் அப்படின்ற தெய்வ சமூகத்துக்கு நேராகி திரும்புதல் அப்படின்றது அது என்னது, உமக்கு பயந்து சாட்சிகளை அறிக்கை வைக்க என்னண்டைக்கு திரும்புவார்கள். யார்கிட்ட வருவார்கள், துதிக்கிறவங்கள்ட்ட வருவாங்க. தேவனுக்கு பயப்படுகிறவங்களும் துதிக்கிறவங்களோடு சேர்ந்து கொள்வாங்க. தேவனை அறிவிக்கிறவர்களும் துதிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்வாங்க. அப்ப துதிக்கிறது எதனால துதிக்கிறோம், யாருக்காக துதிக்கிறோம்? வெற்றியினால், அதாவது பகைவனுடைய வெட்கத்தை தேவன் ஏற்படுத்தினதுனால துதிக்கிறோம், ஊழியத்தினால துதிக்கிறோம், சிறுமைப்பட்டவன் சந்தோஷத்துக்காக துதிக்கிறோம்,
அடுத்தது நம்ம வேதத்துக்கு காத்திருக்கிறவர்களை காணும் போது நம்ம தேவனை துதிக்கிறோம். இந்த துதி எனச்சியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கும். துதிக்கிறவர்களை ஒன்று சேர்க்கும். என்னை துதிக்கிறவர்கள் சேர்களான்னு கேட்டா அது பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருப்பாங்க. வேதத்தின் பிரகாரம் தேவனை எந்த வகையிலெல்லாம் துதிக்கணும், ஏன் துதிக்கணும், எப்பவும் துதிக்கிறதுக்கு காரணம் பகைவனை வெட்கப்படுத்துகிற தேவனுடைய வல்லமையை காணும் போது, ஊழியத்தை செய்கிறவனை காணும் போது அதான் சிரமப்பட்டவன். அடுத்தவன் அத வேதத்தை காத்திருக்கிறவர்களை காணும் போது துதியானது உருவாகணும். இனி இவங்க எல்லாரும் கர்த்தருக்கு அறிகிறவர்களும் கர்த்தரை பயப்படுவர்களா இருக்கும்போது எல்லாரும் கர்த்தருக்கு நேராக திரும்புவர்களாகும் போது நம்முடைய துதி நமக்குள்ள துதிக்கும்படி எல்லாரும் ஒன்று கூடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தை கட்ட நமக்குள்ள ஏற்படுத்தும்படியா இந்த நாளில் தேவ சமுத்திர ஒப்பு கொடுப்போம், சுபிப்போம். தொடர்ந்து கத்த இந்த நம்முடைய இருதயங்கள் எல்லாம் துதியை ஒன்று சேர்ந்த ஒரு துதியை ஏற்படுத்த தெய்வ சமுதிர சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர, துதியானது கூட்டான ஒரு துதியின் அனுபவத்தை ஏற்படுத்துவது எப்போது என்று நாங்கள் பார்த்தோம். தனிநபர் துதியும் இருக்க, அன்றவரை கூட்டாய் இருந்து தேவனை துதிக்கும் துதியும் இருக்கிறது. ஆண்டவரே ஒருமுகப்பட்ட ஆண்டவரே ஒன்று சேர்ந்து துதிக்கிற அந்த ஜெயத்தின் துதியையும், ஆண்டவரை சிறுமைப்பட்டவர்கள் சந்தோஷத்தினால் ஏற்படுகிற துதியும், ஆண்டவரை உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உண்டாகிற அறிவின் ஞானத்தால் ஏற்படுகிற துதியும், ஆண்டவரை ஒன்று சேரும் போது கத்தாவ உடைய மகிமை மகத்துவம் இந்த பூமிக்கு ஆண்டவரை இன்னும் அநேகருடைய ஜீவிதத்தை ஆண்டவரை சந்திக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து சுபிக்கிறோம். துதி விடுக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று அறிந்து சுபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் அந்த துதியின் அனுபவத்தை உருவாக்கும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் ஆண்டவரை இல்பொருள் ஆகிறதை காணும்படியான துதியை கத்தத்தாரும் ஆண்டவரை, சத்ரு அழிகிறதை கண்டு ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறார். ஆண்டவரை கிருபையான காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ சுபங்கள் எத்தனையோ ஆண்டவரே சமர்ப்பணங்கள் இருந்தாலும் ஆண்டவரே துதியின் அனுபவத்தில் உள்ள ஒற்றுமை ஒருமனப்படுதல் ஆண்டவரே ஜீவிதத்துல எல்லா நிந்தைகளுக்கும் அவமானங்களிலையும் ஆண்டவரை ஜெயத்தை தருகிற ஒன்றாயிருக்கு என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ போஷித்து நடத்தும். இந்த நாட்களில் தகப்பனே விசேஷித்த ஆவியை ஊற்றும்படி ஆட்சேபிக்கிறேன். தேசத்துல சத்ருவுக்கு ஆண்டவரை நீ கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஆண்டவரை நினைக்கிறோம். ஆண்டவரை நம்முடைய வேதத்தை நம்புகிறோம். ஆண்டவரை கோரையின் புத்திர நிலைகளை நம்புகிறோம். ஆண்டவரை ஒரு சிலர் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை அந்த சத்ருவின் பக்கம் உண்டாகவில்லை என்று கேட்கும்போது சோர்ந்து போகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை ஏற்படுத்தி ஆண்டவரை உமக்குள்ளே பலனை கிருபைத்தார். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் கிருபை நாடுகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென்.